தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்து 4.25 வருஷத்தை முடிச்சிருச்சு. அந்த அலையன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. காங்கிரஸ் மட்டும் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. மக்கள் நினைக்கிறாங்க திமுக அரசு நாங்கள் 90% நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. தமிழக அரசு வந்து பண்ணல அப்படின்னு மக்கள் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க பார்ப்போம். திமுக அரசோட செயல்பாடு எப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் சொன்னது சூப்பரா இருக்குங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குங்க அப்படின்னு 22% மக்கள். ரொம்ப சர்ப்ரைசிங்லி இந்த சூப்பர் அப்படிங்கிற பாயிண்ட் மத்திய அரசுக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்டோட கம்மியா இருக்குன்னு நீங்க பார்க்கணும். மத்திய அரசோட செயல்பாடு எப்படி, மோடியோட செயல்பாடு எப்படி, மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்குதாங்கிற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அதோட 10 மடங்கு 10% கூட இருந்துச்சு அப்படிங்கிற பார்க்குறோம். அதை விட கம்மியா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சூப்பரா செயல்படுங்கிறது குறைஞ்சிருக்குங்கிற பார்க்குறோம். இத்தனைக்கும் என்ன பார்த்துக்கணும், திமுகவுக்கு வாக்களித்தோட எண்ணிக்கை நீங்க பார்க்கணும். நம்ம வந்து கடந்த தேர்தல் திமுக வாக்களித்தோம் கிட்டத்தட்ட 42% இருந்தாங்க. ஸோ கடந்த முறை திமுகவுக்கு வாக்களித்தவர்களே சூப்பர்னு 22% தான் சொல்லியிருக்காங்க. அதிலே சரிபாதி 50% நாட்கள் மாற்றி சொல்லியிருக்காங்க. கடந்த முறை திமுக வாக்களித்தவர்கள் பாஜக அரசு வந்து பரவாயில்லாம செயல்படுது 30% சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கிறோம். ஸோ வந்து இதை விட 10% கூட மத்திய அரசுக்கு வந்து ஒரு 10% காம்ப்ளிமெண்டா அடிஷனலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கணும். ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ திமுக அரசின் செயல்பாடு எப்படின்னா சூப்பர்னு 22% மக்களும், பரவாயில்லை அப்படின்னு ஒரு 30% மக்களும், மோசமா இருக்குன்னு 48% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ திமுக அரசோட செயல்பாடு மோசம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 48% மக்கள் சொல்லியிருக்கிற பார்க்கிறோம். பரவாயில்லை 30, சூப்பர் 22. ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க.